அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய அற்புதமான 666 மேஜிக் டே 6/6/2025. அதாவது தேதியும் 6 மாதமும் 6 நம்ம செய்ய போகின்ற நேரமும் அந்த 6 மணி. அப்படி இருக்கப்போ இந்த 666 அப்படிங்கிற வரப்போ நமக்கு இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியானது ரொம்ப அதீத சக்தியாக இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை நினச்சி வேண்டி கேட்டாலும் சரி, கண்டிப்பாக அந்த செயல்கள் அந்த வேண்டுதல்கள் நிச்சயம் நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை. அப்படி நாளைக்கு எந்த நேரத்தில் நம்ம எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுங்கிற அற்புதமான ஒரு விளக்கம் தான் இன்றைக்கி பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய சேனலை நம்ம நிறைய இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு மாதமும் 111 இருக்கும், 1111, 222, 333, 444. இப்போ கடந்த முறை கூட 369 மேனிஃபெஸ்டேஷன் பார்த்தோம். இப்படி எல்லா மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடுமே கண்டிப்பாக நமக்கு இந்த பிரபஞ்சமானது ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு கன்வே பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறப்ப கண்டிப்பாக அந்த விஷயங்கள் நமக்கு நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள், அதாவது 6/6/6/666. இதில் நம்ம நாளைக்கு என்ன செய்யணும்? இது வரைக்கும் எங்களுக்கு வாழ்க்கையில் சில விஷயங்கள் ரொம்ப டிலே ஆகுது. அது எந்த விஷயங்களாகனாலும் இருக்கலாம். அப்படிப்பட்ட உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அதை நாளைக்கு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம சொல்லுகின்ற மெத்தடில் நீங்கள் கேட்டாலே போதுங்க. இதுக்கு எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அசைவம் சாப்பிட்டு பண்ணலாமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நாளைக்கு நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இது. நாளைக்கு ஏகாதேசி நாளும் வெள்ளிக்கிழமையும் இப்படி சேர்ந்து வந்திருக்கப்ப நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் இறை அருளாலே கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாமே சீக்கிரம் பழிக்குங்கிற ஒரு ஐதீகம் கூட இருக்குது. அப்படி நாளைக்கு இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளை காலை வரக்கூடிய 6 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் உள்ள ஒரு நேரம், இல்லாட்டி நாளைக்கு சாயங்காலம் வரக்கூடிய 6 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் உள்ள பிஎம். இந்த 2 நேரங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டைம். இந்த டைம் எடுத்துக்கோங்க. இப்போ சப்போஸ் அந்த 6 மணிலேருந்து 6:06க்குள்ளே நாங்கள் தவற விட்டோம் அப்படிங்கிறப்ப 6 மணிலேருந்து 6:59 மணி வரைக்கும் உள்ள காலை நேரம், அதே மாதிரி சாயங்காலம் 6 மணிலேருந்து 6:59 மணி வரைக்கும் உள்ள பிஎம் நேரம். இப்படி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளே நம்ம எழுதலாம். இப்போ நம்ம இதுக்கு மேனிஃபெஸ்டேஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே பிரியாணி இலை பரிகாரம் நம்ம நிறைய இதில் சொல்லியிருக்கோம். நமக்கு அந்த பிரியாணி இலையில் நீங்கள் எந்த ஒரு விஷஸ் உங்களுக்கு அந்த கையில் வச்சுட்டு நம்ம எதை வேண்டினாலுமே அது உடனுக்குடனே நடத்தி தரக்கூடிய சக்தி இந்த பேலீஃப்க்கு இருக்குது. அப்படிப்பட்ட பிரியாணி இலை நீங்கள் ஒன்று மட்டும் கையில் எடுத்துக்கோங்க. அதில் 666ங்கிற அந்த ஒரு வார்த்தை மட்டும் பேனால் மார்க்கரில் ஸ்கெட்சில் நீங்கள் எழுதிட்டு உங்கள் கையில் நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்க வேண்டிய 6 விஷயங்கள், ஏதாவது ஒரு 6 விஷயங்கள் இருக்கும் பாருங்கள். உங்களுக்காக இருக்கலாம், உங்கள் கணவருக்காக இருக்கலாம், குழந்தைகளுக்காக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கலாம். அப்படி எந்த ஒரு விஷயங்கள், ஏதாவது உங்களுக்கு ஒன்று பிரச்சனை தீரணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு நடக்கணும், இல்லாட்டி எங்கேயாச்சும் பணம் வரணும், அப்படி ஏதாவது விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா? அப்படி உங்களுக்கான தேவைகள் என்னவோ அந்த 6 விஷயத்தை நீங்கள் மனசுக்குள் நினச்சிக்கணும். அப்படி நம்ம மனசில் நினச்சி இப்படி வேண்டி கேட்குறப்ப கண்டிப்பாக இந்த பிரபஞ்சமானது நமக்கு அந்த ஒரு விஷயத்தை சீக்கிரமாக நடத்தி தருவதற்கான எல்லா அந்த சான்சஸ் சொல்லுவோம் பார்த்திங்களா, வாய்ப்புகள், இது எல்லாமே நமக்கு கூடி வருங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால் நாளைக்கு வரக்கூடிய அந்த 6 மணிலேருந்து 6 மணி வரைக்கும், இல்லாட்டி மாலை நேரத்தில் வரக்கூடிய 6லேருந்து 6 இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும் எடுத்துகிட்டு உங்களுக்கான 6 விஷயங்களை மட்டும் இப்படி நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு பாருங்கள். நிச்சயமாக நடக்கும். இப்போ எங்ககிட்ட நாங்கள் பேச்சுலராக இருக்கோம், இல்லாட்டி ஆஃபீஸ்லேயே இருக்கோம், பிரியாணியிலே நாங்கள் கொண்டு போகாமல் விட்டுட்டோம் அப்படிங்கிறவங்க சின்னதான கோடு போடாத ஒரு A4 சைஸ் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேப்பர் எடுத்துக்கிட்டு அதற்கு மேலே 666ன்னு எழுதிட்டு உங்களுக்கான விஷஸ், உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை எப்பயுமே நெகட்டிவ்ஸாக நம்ம நினைக்கவே கூடாது. யூனிவர்ஸ் கிட்ட எப்பயுமே நம்ம கனெக்ட் ஆகிறப்ப
எதிர்மறையான பேச்சுக்கள், நெகட்டிவ்ஸாக நினைக்கிறது, அந்த வார்த்தைகள் கூட இப்போ வியாதி தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு தான், அப்படி நமக்கு வந்து பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன்ஸ், பாசிட்டிவான ஒரு வார்த்தைகள் அப்படி தான் நம்ம கன்வே பண்ணணும். அது மாதிரி உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அந்த விஷயங்கள் 6 விஷயங்களை நீங்கள் ஒரு பேப்பரில், A4 சைஸ் பேப்பரில் இல்லாட்டி ஒரு சாதாரண ஒரு ரஃப் நோட் பேப்பரில் நீங்கள் எழுதிட்டு நீங்கள் அந்த 666ன்னு போட்டுட்டு நீங்கள் அதை வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த நேரத்தில் நீங்கள் வேண்டி பாருங்கள். கண்டிப்பாக 200% நமக்கு இந்த விஷயமானது நடக்கும். இப்படி வேண்டி முடிச்சுட்டு அந்த பிரியாணி இலை, இந்த பேப்பர் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, பிரியாணி இலையை நீங்கள் கையோடு வந்து நெருப்பில் வந்து ஒரு கேண்டில் வச்சு நம்ம நெருப்பில் வந்து எரித்து அதோட ஆஷை வந்து வெளியில் இருக்க மொட்டை மாடி இல்லாட்டி உங்களுடைய அந்த நம்முடைய செடியெல்லாம் வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த இடத்துல வச்சு நீங்கள் இப்படி ஊதி விட்டுடலாம். இல்லாட்டி எங்களுக்கு அது மாதிரி இப்படி வச்சு பண்ண முடியாதவங்க கிச்சன் சிங்க் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல அந்த ஆஷ் வந்து நம்ம கழுகி அந்த சாம்பல் வந்து கரைச்சி விட்டுடலாம். இப்போ பேப்பரில் எழுதியிருக்கவங்க என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா, இதை அடுத்த நாள் நீங்கள் அந்த பேப்பரை சின்ன சின்னதாக கிழிச்சிட்டு, நம்மக்கிட்ட செடி கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும், தொட்டி இருக்கும். அந்த தொட்டிக்கு அடியில் நீங்கள் லைட்டாக மண்ணை நோண்டி புதைச்சிடலாம். இவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் இது. ஆனால் பார்க்குறவங்களுக்கு இது என்னடா இது ஒரு சின்ன ஒரு மெத்தட் மாதிரி இருக்குன்னு தோணும். ஆனால் நம்பிக்கையோட நம்ம வந்து முழு மனசோட அர்ப்பணிப்போட இந்த ஒரு விஷயத்தையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள். எப்பயுமே நமக்கு சில விஷயங்கள், சில நம்பர்ஸ்லாம் கண்ணில் படுறப்ப இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு ஒரு மெசேஜை சொல்கிறாங்க. யூனிவர்ஸ் நம்ம கூட துணையாக நிற்கிறாங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு எண்களுக்குமே ஒவ்வொரு ஏஞ்சல்ஸ், தேவதைகள் இருப்பாங்க. அப்போ அந்த தேவதைகள்கிட்ட நம்ம வந்து கரெக்டாக கன்வே பண்ணி நம்முடைய விஷயங்கள், நம்முடைய ஆசைகள் நம்ம கேட்குறப்ப நிச்சயமாக யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகி அந்த விஷயங்களானது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய இந்த 666 மேஜிக் டேயை கண்டிப்பாக சரியான முறையில் நம்ம பயன்படுத்திக்கிட்டோன்னா வாழ்க்கையில் நமக்கு ஒவ்வொரு விஷயங்கள், ஒவ்வொரு ஆசைகளாக நம்ம இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் நிச்சயம் சாதிச்சுக்கலாம். அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த 2 நேரங்களை நிச்சயமாக தவற விடாதீங்க. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் நம்ம செய்யலாங்க. அதனால் இதற்கு வந்து நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்டு பண்ணுறது, நமக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா பண்ணுறது, அப்படிலாம் எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால் எல்லாருமே எப்போ வேணாலும் இந்த ஒரு மெத்தடை மட்டும் யூஸ் பண்ணி யூனிவர்ஸ் கிட்ட கேட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே இந்த பிரபஞ்சம் நமக்கு நடத்தி தரும். அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு 2 வாய்ப்புகளை கண்டிப்பாக தவறவே விடாதீங்க. இந்த பதிவு நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் 666 தேங்க்யூ யூனிவர்ஸ் இல்லாட்டி பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படிங்கிற அற்புதமான வார்த்தைகளை பதிவிடுங்க. பார்க்குற மற்ற எல்லாருக்குமே இது ஒரு உந்துதலாக, தூண்டுகளாக இருக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலுக்கு என்றைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் கொடுக்கணுங்க. மீண்டும் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.